தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். ஒரு வட்டார தலைவர் தான் தனக்கு மிரட்டல் விட்டதா சொல்றாரு. அந்த கடிதம் போலீஸ் விசாரணையில் இருக்குது. அவர் தான் அதை எழுதினாரான்றதை இன்னும் அவங்க சரியா கன்க்ளூஷனுக்கு வரல. என்னை பொறுத்தவரையிலும் மரியாதைக்குரிய திரு முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் திரு தங்கபால் அவர்களோ இப்படிப்பட்ட செயல்களில், ஏன்னா காந்தி வழியில் வந்த இந்த காங்கிரஸில் அகிம்சை என்ற கையில் ஒரு மாபெரும் ஆயுதத்தை எடுத்து சுதந்திரத்தை பெற்று தந்த காந்தி அவர்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்களுக்கு ஆளை அடிக்கணுன்றதே அவங்களுக்கு. பல பேர் என்ன சொல்கிறாங்க, நெல்லையில் இருக்கக்கூடியவங்களே கூட மரியாதைக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவங்க தம்பி ராமஜெயம் எப்படி கையை காலெல்லாம் கட்டி கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே தான் நமக்கு பெருத்த சந்தேகம். யாரெல்லாம் அவரோட தொடர்பில் இருக்காங்களோ எனக்கு தெரிஞ்சு நெல்லை மாவட்டத்தில் ஒரு காங்கிரஸ்காரர் கூட விடாத போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க. நான் நெல்லையில் காலையில் பேசினேன். எல்லாரும் சொல்கிறாங்க என்ன விசாரிச்சாங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் தமிழக காங்கிரசின் மாநில துணைத் தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. திருநெல்வேலியில் ஜெயக்குமார் தரண் சிங் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர், அவரோட மர்ம மரணம், இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் சார் எங்களுக்கே விளங்கலை. நானும் அவருடைய இறப்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். எந்த விதமான ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியல. ஏன் அப்படி நடந்ததுன்னு எங்களால் தெரிஞ்சிக்க முடியல. காவல்துறை தீவிர விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில் தமிழக காவல்துறையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக கொலையாளியை கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு நல்ல மாவட்ட தலைவர், அவருடைய இறப்பு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்றதை எங்களாலேயும் புரிஞ்சிக்க முடியல. எல்லார்கிட்டேயும் கேட்டோம். ஒரு விதமான ஒரு தெளிவான பதில் கிடைக்கல. அதனால் அவர் மிகப்பெரிய இழப்பு காங்கிரஸுக்கு. அருமையான மாவட்ட தலைவர். சமீபத்தில் ராகுல் காந்தி நெல்லைக்கு வந்தபோது கடுமையாக அதுக்காக உழைப்பை கொடுத்தவர். எங்கள் போன்றவங்களுக்கெல்லாம் நல்ல நண்பர் அவர். அவருடைய இழப்பு என்பது எங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் கூட ஒரு பெரிய இழப்பாக தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டே காங்கிரஸ் கட்சி இருக்கும் நபர்களால் அச்சுறுத்தல் வருது, இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, இந்த கடிதத்தை நான் கூட முழுமையாக படித்தேன். அது எல்லா ஊடகங்களில், காட்சி ஊடகத்தில் வந்தது, பத்திரிகையில் வந்தது, எல்லாத்துலேயும் பார்த்தேன். எம்எல்ஏ பேர் எழுதியிருக்காரு, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் பேரெலாம் எழுதியிருக்காரு. அவங்கெல்லாம் பணம் வாங்கினாங்கன்னு தான் எழுதியிருக்காரு. அது சொல்லிவிட்டு ஒரு வட்டார தலைவர் தான் தனக்கு மிரட்டல் விட்டதாக சொல்கிறாரு. அந்த கடிதம் போலீஸ் விசாரணையில் இருக்குது. அவர் தான் அதை எழுதினாரான்றதை இன்னும் அவங்க சரியாக கன்க்ளூஷனுக்கு வரல. என்னை பொறுத்தவரையிலும் மரியாதைக்குரிய திரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரனோ, முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் திரு தங்கபால் அவர்களோ இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுபவர்கள் அல்ல. அவங்க அவர் ஒருத்தர் பொருளாளராக இருக்கார். ரூபி மனோகரன் எம்எல்ஏ, பொருளாளர். அதனால் அவங்கெல்லாம் ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன்ஸு. ஒரு பெரிய தொழில் பண்ணுறாரு ரூபி மனோகரன். காலேஜ் நடத்துகிறாரு, கல்வி நிலையங்கள் நடத்துகிறார் தங்கபால். ஒரு மெகா டிவின்னு ஒரு சேனல் கூட நடத்துகிறாரு. அவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா மென்மையானவங்க. ஏன்னா காந்தியினுடைய அகிம்சையை நாங்கள் கடைபிடிக்கக்கூடியவங்க.
அதனால் எங்கள் கட்சிக்காரங்க இதில் ஈடுபட்டிருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது, இருக்க முடியாது என்பது என்னுடைய திடமான கருத்து. வேற எந்த நபர் இதில் ஈடுபட்டு போன அதுதான் சார் போலீஸ் இப்போ கண்டுபிடிக்கணும். எனக்கு அதில் வந்து காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்துங்க ஒரு மென்மையான மனிதர்கள். கட்சி ரீதியாக கோஷ்டி காங்கிரஸில் கோஷ்டி அதிகம்தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அதிகமான கோஷ்டி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் காரசாரமாக கூட பேசிக்குவாங்களே தவிர அடிதடி கொலை என்ற அளவுக்கு போகலவில் காங்கிரஸ்காரங்க ஒருத்தர் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா காந்தி வழியில் வந்த இந்த காங்கிரஸில் அகிம்சை என்ற கையில் ஒரு மாபெரும் ஆயுதத்தை எடுத்து சுதந்திரத்தை பெற்று தந்த காந்தி அவர்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்களுக்கு ஆளை அடிக்கணுன்றதே அவங்களுக்கு தோணாது. அதுக்கப்புறம் இந்த கொலைகளெல்லாம் அதெல்லாம் சிந்திச்சு கூட பார்க்குறதுக்கு என்னாலே முடியல. அவங்களும் அந்த ஆளுங்கள் கிடையாதுன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ அந்த கொலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல நாட்களை கடந்தும், ஒரு சில நாட்களை கடந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமும் ஒரு சில இதுவும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஐவிட்னஸ் கிடச்சிருக்கு, டார்ச் லைட் அவர் வாங்கிட்டு கடைசியாக அவர் வாங்கின டார்ச் லைட்டு அவர் வீட்டில் தான் இருக்குது, அவர் பக்கத்தில் எந்த தடையுமும் இல்லை. ஸோ இது எதை நோக்கி போகும் சார்? இப்போ அதாவது அவர் வந்து ஒரு டார்ச் லைட்டை வாங்கியிருக்காரு, வண்டி அவரே ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. 10:30 மணிக்கு டார்ச் லைட் திசையன் விலையில் வாங்கினதாக சொல்கிறாங்க. அவர் 10:30 மணிக்கு திசையன் விலையில் அந்த டார்ச் லைட்டை வாங்கிட்டு கடந்து போகிறது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் கார் வீட்டு வாசப்படியில் நிற்கிது. இதுக்கப்புறம் தான் அவர் காணோம். அப்போது இது பல பேர் என்ன சொல்கிறாங்க, நெல்லையில் இருக்கக்கூடியவங்களே கூட மரியாதைக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவங்க தம்பி ராமஜெயம் எப்படி கையை காலெல்லாம் கட்டி கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே தான் நமக்கு பெருத்த சந்தேகம் வருது. யாராக இருக்கும் இதை நாங்கள் ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் சிந்திச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது ஏதோ ஒரு எந்த மாதிரியான சூழ்நிலையில் இது நடந்தது, எந்த மாதிரியாக இருக்கும், பணப்பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? கட்சி பிரச்சனை நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா அவர் எல்லோரோடையும் அன்பாக பழகிறவர். சமீபத்தில் ராகுல் காந்தி வந்தபோது தங்கபால் அவர்களுடைய ரூபி மனோகரனும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். நானே அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அதனால் அவங்களுக்குள்ள எந்த மனமாச்சரியத்தையும் நான் பார்க்கவே இல்லை. அவர் ஏதோ அதை எழுதி வச்சுருக்காரு, பணம் வாங்கினாங்க, அதெல்லாம் இருக்குது அதில். ஆனால் அது இனி போலீஸ் விசாரணையில் தான் அது நமக்கு தெரிய வரும். அந்த பணம் வாங்கினது உண்மையதானா, இல்லை அது அந்த ஒருவேளை அவர் கையெழுத்து தானா, அது உண்மையான கடிதம் தானா, இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சி ஆமாம் அது அவர் கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லணும். நம்ம போலீஸ் வந்து திறமையான போலீஸை கண்டுபிடிச்சிடோன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கொலையாளிகளை சட்டத்தின் முன்னால் போலீஸ் நிறுத்தோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள் வந்து அந்த திருச்சியில் ராமஜெயம் கொலை மாதிரியே அந்த மெத்தட்லேயே இது நடந்துக்குதுன்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த மெத்தடு வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அக்யூஸ்டை. அதுதான் நமக்கு பெரிய யோசனையாகுது. அப்போது ஒரே நாளில் நடந்த சம்பவம் இருக்காது, ஒரே நாளில் யாரும் ஒரு பின்தொடர்ந்து அவரை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, பல நாள் தொடர்ந்து தான் சம்பவம் நடந்திருக்கு அப்படி இல்லைங்க. அந்த கடிதத்திலே அவர் எழுத நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரவில் வந்து அன்னோன் பர்சன்ஸ் வந்து நம்ம வீட்டு பக்கமாக நடமாறதா தெரியுது. அதனால தான் அவர் டார்ச் லைட்டே வாங்கியிருக்காரு. டார்ச் லைட்டு சரியில்லைன்றதுனால தான் வாங்கியிருக்கார் போல தெரியுது. அந்த டார்ச் லைட்டு ஒரு வேளை யாரோ ஒருத்தர் நடமாடுற மாதிரி தெரிஞ்சு போனாரா என்ன, போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல. அதிகாரிகளை கேட்டால் அதான் சார் நாங்கள் எந்த தடையுமே அந்த கடலத்தை சுற்றி எந்த தடையுமே இல்லையா சார்? ஒரு தடையுமும் இல்லை. ஏன்னா இப்போது எங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க மேலே சொல்ல முடியாது, மற்றபடி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் சொல்ல முடியாது. சரி, யார் அப்போ? போலீஸ் தான் கண்டுபிடிக்கும். ஒருவேளை திருநெல்வேலி தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு பல தயக்கங்கள் இருந்தது. அது மாற்றி அணிவோ சில விமர்சனங்களும் உட்கட்சி அந்த எதிர்ப்புகளும் வந்தது. ஸோ ஒரு சில அந்த எதிர்ப்புகளும் இந்த கொலைக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட ஒரு கருத்தை சொன்னேன், அதில் நான் உறுதியாக நிற்கிறேன். இது இயக்கத்தினுடைய வருத்தத்தால் ஏற்பட்டதில்லை. என்ன காரணம்,
நான் அங்கே நெல்லைக்கு போகும்போது அவர் கடுமையாக பணியாற்றிக்கிட்டு இருந்தார். அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக அவருக்கு எந்த வருத்தமும் அவருடைய முகத்தில் இல்லை. ரொம்ப ராகுல் காந்தி வந்தபோது மேடையில் தான் இருந்தார். ராகுல் காந்தி பக்கத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தார் மேடையில். அவருக்கு எந்த விதமான ஒரு வருத்தத்துமோ எதுவுமே இல்லை. எல்லாரோடும் அன்பாக இருந்தார். அவருக்கு உண்டான மரியாதையே காங்கிரஸ் தலைவர்கள் கொடுத்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டு, நல்லா ஒர்க் பண்ணுறவர், ஹார்டு ஒர்க்கரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அதனால் அவர் மேலே எல்லாருக்கும் ஒரு அன்பு மரியாதை உண்டு. அதனால் தங்கபாலோ, ரூபி மனோகரனோ மற்றவங்களோ அவரை புறந்தள்ளவே இல்லை. அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து மேடையில் உட்கார வச்சு எல்லாம் பண்ணாங்க. நானும் கிட்ட தான் இருந்து பார்த்தேன். அதனால் அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு மனமாச்சரியம் கூட இருந்ததா தெரியல. அந்த கடிதத்தில் இருக்குது, பணம் வாங்கினாங்கன்னு தான் இருக்குது. சில பேர் என்ன அந்த வீட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாரு, வீட்டுக்கு முன்னால் நடமாடின மாதிரி சொல்கிறாரு. இதை தான் காவல்துறை கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுலேருந்து மரணம் தான் சொல்கிறாங்க. தற்கொலைன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, கொலைன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மைதான். தற்கொலைன்னு ஒரு தகவல் போயிட்டே இருக்கு. கொலைன்னும் ஒரு பக்கம், ரெண்டையும் விசாரிக்கிறாங்க போலீஸ். தற்கொலைன்ற ஒரு ஆங்கிள்லேயும் விசாரிக்கிறாங்க, கொலைன்ற ஆங்கிள்லேயும் விசாரிக்கிறாங்க. யாரெல்லாம் அவரோட தொடர்பில் இருக்காங்களோ எனக்கு தெரிஞ்சு நெல்லை மாவட்டத்தில் ஒரு காங்கிரஸ்காரர் கூட விடாத போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க. நான் நெல்லையில் காலையில் பேசினேன். எல்லாரும் சொல்கிறாங்க என்ன விசாரித்தாங்க. அவருக்கு உங்களுக்கு நல்ல நெருங்கிய தொடர்பு இருந்ததே அப்படின்லாம் என்ன கேட்டாங்க. ஆமாங்க, நெருங்கிய தொடர்பு இருந்தது, நல்ல மனுஷன், நிறைய செலவு பண்ணுவார், கட்சியை நல்லா வளர்ப்பார், யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பர்னு தான் சொல்கிறாங்க. போலீஸ் அவங்களாம் விசாரிச்சுட்டு அனுப்பிட்டாங்க. ஒருத்தரை கூட அவங்க ஒரு கட்சிக்காரரையும் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் விசாரிச்சிட்டாங்க. தங்கபாலிலேருந்து கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டை வரைக்கும் விசாரிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீங்கள் போங்க, தேவைப்பட்டால் கூப்பிட்றேன்னு அனுப்பிட்டாங்க. போலீஸ் அப்படிலாம் அவங்க குற்றவாளியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு சைக்காலஜி அவங்களுக்கு எப்போவுமே உண்டு போலீஸுக்கு. இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மர்ம கும்பல் இந்த கொலை செஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இல்லை, செஞ்சிருக்கணும். செஞ்சிருக்கணும். அவங்க யூகத்தின் அடிப்படையில் வரும். அதன் பட்சத்தில் யாராக இருக்கும் நீங்கள் கருதுறீங்க சார்? இல்லை சார், என்னால் காரணத்துக்காக செஞ்சுருப்பாங்க, அதுவும் என்னால் யூகிக்க முடியல சார். அதாவது இது வந்து ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவருடைய ஒரு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு கொலை இது. இதில் வந்து யார் மேலேயும் நம்ம போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட முடியாது. அது மாதிரி சொல்லவும் கூடாது. ஏன்னா நான் ஒரு மாநில துணைத் தலைவராக இருந்துக்கிட்டு எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது வந்து நல்லாவும் இருக்காது. அது போலீஸ் விசாரணைக்கும் தடங்களாக போய் நின்றுடும். ஆனால் போலீஸ் வந்து ரொம்ப விசாரிக்கிறாங்க. 7 டீம் போட்டிருந்தாங்களே, இப்போ இன்னொரு 2 டீம் போட்டு 9 டீம் விசாரிக்குது. போலீஸ் அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முதல்வரே அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, யார் அக்யூஸ்டு உடனே நீங்கள் அதை பண்ணணும், ஒரு மாவட்ட தலைவருக்கே இதான் நிலைமைன்னா அப்படின்னு காவல்துறையை வந்து அவர் கடிஞ்சிக்கிட்டதாக கூட நான் கேள்விப்பட்டேன். சிஎம்ஏ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார். இப்படி ஒரு மாவட்ட தலைவருக்கே இப்படி ஆகிருக்க, இதை வந்து நம்ம அப்புறம் வந்து யாருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய இதில் முயற்சியில் இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ஜெயக்குமார் இந்த மரணம் குறித்து டெல்லி மேலிடம் ஏதாவது தலைவர்கிட்ட கேட்டு இருக்கா சார்? அதாவதுங்க, டெல்லி மேலிடம் வந்து எங்கள் கூட்டணி இயக்கம் தான் இங்கே ஆட்சியில் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸோட மிக நெருக்கமாக இருக்கிறவர். நான் முதல்லே சொன்ன மாதிரி அந்த கொலைகாரர் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் அவர் அதில் ரொம்ப முனைப்பு காட்டுறாருன்றதை நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க. இப்போது அதை வலியுறுத்தி சொல்ல காரணம் என்னென்னா, கூட்டணின்றது மட்டும் இல்லை, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கொலை நடக்குதுன்னா அது எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக நாங்கள் கூட்டணி இயக்கத்தில் இருக்கோம். எங்கள் கட்சியின் பால் மேலே வந்து ரொம்ப மரியாதை உள்ளவர் முதல்வர். அதனால் இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரையும் ஜல்லடை போட்டு விசாரிச்சிட்டாங்க. அவங்க போலீஸுக்கு வந்து ஒரு இதுவே வர முடியல. ஆனால் அங்கே இருக்க ஒரு 2-3 நண்பர்கள் சொல்கிறாங்க தற்கொலையாகவும் இருக்கலாம். அதை போலீஸும் நினைக்கிறாங்க, தற்கொலையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. போலீஸ் விசாரணையில் தான் நமக்கு முழு விவரம் தெரிய வரும்.
இப்போ ஜெயக்குமார் குடும்பத்திற்கு டெல்லி மேலிடம் நேரடியாக ஏதாவது தொடர்பு கொண்டு வருத்தத்தை ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்க சார்? ஆமாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மூலயமா அவங்களுக்கு தங்களுடைய கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பசங்க கிட்டலாம் பேசி ஏஐசிசி ஜெனரல் செக்ரட்டரி பேசியிருக்காரு, அஜய்குமார் பேசி ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ரொட்டீனாக காங்கிரஸில் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே. காங்கிரஸ்ன்றது வந்து அவர் மாவட்ட தலைவர், நான் மாநில துணைத் தலைவர், கடைக்கோடி தொண்டம் கூட காங்கிரஸ் குடும்பம் தானே. அவனுக்கு ஒரு பாதிப்புன்னா கூட நாங்கள் அதை அவ்வளோ சுலபமாக அதை எடுத்துக்க மாட்டோம், சீரியஸாக எடுப்போம் அதை. அதுக்காக வன்முறையில் எப்போவுமே காங்கிரஸ்காரங்க ஈடுபட்டது கிடையாதுங்க, அந்த வரலாறே கிடையாது. காங்கிரஸ்காரங்களோ காங்கிரஸ் தலைவர்களுக்கோ அந்த வன்முறையில் என்றைக்கும் நம்பிக்கை கிடையாது. காரணம் வந்து காந்தி வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார், வன்முறையால் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு. அதை நாங்கள் ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால் இதில் இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாரையும் விசாரிச்சாச்சு. போலீஸ் வந்துங்க யாரையும் விடலை. நீங்கள் கூட நேற்று பத்திரிகையில் பார்த்துருக்கீங்க, மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபால் அவர்கள் திருநெல்வேலிக்கே போய் தனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்திருக்கார். திரு ரூபி மனோகரன் சொல்லியிருக்கார், வட்டார தலைவர், மற்றபடி நகர தலைவர், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் அவரோட நெருங்கிய நண்பர்களோ எல்லாரையும் 9 டீமு ஒரு நாளைக்கு 12 பேர் 13 பேர் விசாரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒன்றும் குழு கிடைக்கவே இல்லை. அதான் பெரிய வருத்தமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கு. இப்போ இவரோட மரணத்துக்காக இன்னும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே அறிவிக்கலையே சார்? இல்லைங்க, அதாவது வந்து இந்த மரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வரே ஆர்வம் காட்டும் போது யாரை எதிர்த்து போராட்டம் நடத்துறது? இன்வெஸ்டிகேஷனுக்கு இல்லை, இவரோட கொலையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் இல்லைங்க. கொலை யாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது? கொலை தெரிஞ்ச இவன் தான் செஞ்சான்னு தெரிஞ்சதுன்னா அவனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். அரசாங்கம் அதில் ரொம்ப முனைப்பாக இருக்குது. 7 டீம் போட்டாங்கங்க, 7 டீம் இது வரைக்கும் அந்த மாதிரி போட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு சிஎம் சொல்லி இன்னொரு 2 டீம் போட்டு விசாரிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. அப்போ யாரை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துறது? அரசாங்கமே எங்களுக்கு முழு ஆதரவோடு இருக்கும்போது யாரை எதிர்த்து போராட்டம் நடத்துறது? அது சாத்தியப்படாத ஒன்று, தேவையில்லாத ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதிநிதி மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.